ഹല്ലേലൂയ ഹല്ലേലൂയ. എലിയാവേ നീ കെരീത് തോട്ടിൽ തീരത്തില്ല. നീ കേറി ஆற்றங்கரையில் வைத்து உன்னுடைய வாழ்க்கை முடிவது இல்லை. காக்கைയുടെ വരവ് നിന്നത്, ஆமென். இந்த காக்காவின் வருகை நின்று போனது, ഉറവ അടഞ്ഞത്, ஊற்று അടയ്ക്കപ്പെട്ടது. നിന്നെ അടുത്ത ലെവലിൽ കൊണ്ടുപോകാനാണ്, உன்னை அடுத்த கட்ட நிலைக்கு கொண்டு செல்லத்தான். കരങ്ങളെ അടിച്ചു പറഞ്ഞാട്ടെ, கையை தட்டி கர்த்தரை துதிப்போம். ചില ഫ്രണ്ട്ഷിപ്പ് കട്ടായി മാറിയത്, சில நட்புகள் துண்டிக்கப்பட்டதற்குரிய காரணம், ഫൈനാൻഷ്യൽ ഏരിയ ബ്ലോക്ക് ആയത്, சில பொருளாதார பகுதிகள் அடைக்கப்பட்டதற்குரிய காரணம் ദൈവം ലോക്ക് ചെയ്തതാണ്. அது தேவனே பூட்டினார். അല്ലെങ്കിൽ ഇപ്പൊ എന്ത് ലോക്ക് നടന്നു? ஆமென். കാക്ക ലോക്കായി, இப்ப காக்கா வருகை நின்று போனது, ഉറവ ലോക്കായി. ஆமென். ஊற்றும் அடைக்கப்பட்டது. ഹല്ലേലൂയ. ஹல்லேலூயா. വേറൊരു സ്ഥലത്ത് അൺലോക്ക് നടക്കാൻ പോവുക. வேற ஒரு இடத்துல ஒரு திறப்பு நடக்க போகிறது. ലോക്ക് കണ്ട നിന്നെ വിട്ട് അൺലോക്ക് ചെയ്യിപ്പിക്കാൻ പോവുക. பூட்டப்பட்ட அனுபவத்தை பார்த்த உன்னை கொண்டு கர்த்தர் திறந்து வைக்க போகிறார். കരങ്ങളെ തട്ടി ദൈവത്തെ സ്തുതിച്ചേ. ஆமென். கைகளை தட்டி தேவனை துதிப்போம். എവിടെ പോയാലും ലോക്ക് 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 ലോക്ക്. எங்க போனாலும் அடைக்கப்பட்ட நிலை, அடைக்கப்பட்ட பூட்டப்பட்ட நிலை. നിന്നോട് ദൈവത്തിന്റെ ആത്മാവ് ദൂത് പറയുന്നു. உங்களை பார்த்து தேவனுடைய ஆவியானவர் தீர்க்க தரிசனமாய் சொல்லுகிறார். നീ എവിടെ പോകുന്നു? நீங்க எங்க போகிறீர்களோ അവിടെ അൺലോക്ക് നടക്കും. அங்கே திறக்கப்படுகிற சூழ்நிலை உண்டாகும். കരം ഉയർത്തി ദൈവത്തെ സ്തുതിച്ചോട്ടെ. கரங்களை உயர்த்தி தேவனை துதிப்போம். ദൈവം നിന്നോട് സംസാരിക്കാൻ പോകുന്നു. தேவன் உங்களோடு பேச போகிறார். ദൈവം അടുത്ത വഴി കാണിച്ചു തരാൻ പോവാ. தேவன் அடுத்த வழியை காண்பித்து கொடுக்க போகிறார். ദൈവം അടുത്ത അഡ്രസ് പറഞ്ഞു തരാൻ പോവാ. தேவன் அடுத்த முகவரியை சொல்லி கொடுக்க போகிறார். ഹല്ലേലൂയ. ஹல்லேலூயா. കരം ഉയർത്തി ദൈവത്തിന് സ്തോത്രം. கரங்களை உயர்த்தி தேவனை ஸ்தோத்திரிப்போம். ഹല്ലേലൂയ. എല്ലാവരും പറഞ്ഞേ, எல்லாரும் சொல்லுங்க ഹല്ലേലൂയ. ஹல்லேலூயா. ദൈവം നിനക്ക് അടുത്തൊരു അഡ്രസ് പറഞ്ഞു തരാൻ പോവാ. தேவன் உங்களுக்கு அடுத்த ஒரு முகவரியை சொல்லி கொடுக்க போகிறார். ചില ഉറവകൾ അടയുമ്പോൾ, சில ஊற்றுகள் അടയ്ക്കപ്പെടും போது, ചിലതിന്റെ വരവ് നിൽക്കുമ്പോൾ, சிலருடைய வருகை நின்று போகும்போது ദൈവം നിനക്ക് വേണ്ടി ഇടപെടാൻ പോകുന്നു. தேவனே உங்களுக்காக கிரியைகளை செய்ய போகிறார். ഹല്ലേലൂയ. ദൈവം അടുത്ത് പറഞ്ഞു, தேவன் சொன்னார், സാരാഫാത്തിലെ വിധവയുടെ വീട്ടിൽ ഞാൻ അയക്കാൻ പോവാ. சாரிபாத்தின் விதவையின் வீட்டுக்கு உன்னை அனுப்ப போகிறேன். അവിടെ വചനം എങ്ങനെയാ പറയുന്നത്? வசனம் இப்படி சொல்கிறது, ഇസ്രായേലിൽ ഒരുപാട് വിധവകൾ ഉണ്ടായിരുന്നു. இஸ்ரவேலிலே अनेक விதவைகள் இருந்தார்கள். നിന്റെ ദേശത്ത് അനേക വിധവകൾ ഉണ്ടായിരുന്നു. தேசத்திலே अनेक விதவைகள் இருந்த பின்பு അവിടെ വിടാതെ அங்கே அனுப்பாமல் ദൈവ സാരാഫാത്തിലെ വിധവയെ സെലക്ട് ചെയ്തു. தேவன் சாரிபாத்தின் விதவையை தெரிந்து கொண்டார். Why? ஏன்? ഞാൻ ദൈവത്തോട് ചോദിച്ചു, நான் தேவனிடத்தில் கேட்டேன், കർത്താവേ, ஆண்டவரே, ഇസ്രായേലിൽ ഒരുപാട് വിധവകളുണ്ട്. இஸ்ரவேல் தேசத்தில் अनेक விதவைகள் இருக்கிறார்கள். വചനം തന്നെ പറയുന്നു. வசனமே சொல்கிறது, എന്തുകൊണ്ടാണ് നീ സാരാഫാത്തിലെ വിധവയെ നീ സെലക്ട് ചെയ്തത്? ஆனால் எதற்காக நீர் சாரிபாத்தின் விதவையை தெரிந்து கொண்டீர்? ദൈവം എന്നോട് പറഞ്ഞു, தேவன் என்னிடத்தில் சொன்னார், എടാ, டேய், സാരാഫാത്തിലാണ് சாரிபாத்திலே தான் ഇസബേൽ ജനിച്ചത്. இசபேல் பிறந்திருக்கிறார். ഹല്ലേലൂയ. ஹல்லேலூயா. കരം ഉയർത്തി ദൈവത്തെ സ്തുതിച്ച്. கரங்களை உயர்த்தி தேவனை துதிப்போம். എന്റെ മോൻ, என்னுடைய மகன் ഇത്രയും നാൾ இவ்வளவு நாள் ഇസബേലിനെ കണ്ട് പേടിച്ച കെരീത്തിൽ ഇരുന്നത്, எசபேலை கண்டு பயந்துதான் கேரி தாற்றங்களில் இருந்து விட்டான். ഇനി இனி ഇവന്റെ ശത്രു എവിടെ ജനിച്ചോ, இவனுடைய எதிரி சத்துரு எங்கே பிறந்தாலோ അവിടെ ഞാൻ അവനെ കൊണ്ട് നിർത്താൻ പോകും. அங்கே இவனை நான் கொண்டு செல்ல போகிறேன். കരം അടിച്ചു ദൈവത്തിന് സ്തോത്രം ചെയ്തു. கைகளை தட்டி தேவனை துதிப்போம். കാക്ക വരാതിരുന്നത്, காக்க வராம இருந்தது, ആമേ, വെള്ളം വറ്റിയത്, தண்ணீர் வற்றி போனது, നിന്നെ ദൈവ ശത്രുവിന്റെ നടുവിൽ പോഷിപ്പിക്കാൻ പോവുകയാണ്. உங்களை சத்துருவின் நடுவிலே தேவன் போஷிக்க பண்ண போகிறார். കരങ്ങളെ അടിച്ചു ദൈവത്തെ സ്തുതിച്ച്. கைகளை தட்டி கர்த்தரை துதிப்போம். 2026 ശത്രുവിന്റെ മുമ്പേ, சத்துருவுக்கு முன்பாக നിന്റെ തലയെ ഞാൻ ഉയർത്താൻ പോവുകയാണ്. உன் தலையை நான் உயர்த்த போகிறேன். ആമേൻ. ஆமென். ആമേൻ. ஹல்லேலூயா. വായിക്കാം 1 രാജാക്കന്മാരുടെ പുസ്തകം 16:31. ஆமென். வாசிக்கலாம் 1 ராஜாக்கள் 16:31. ഫസ്റ്റ് കിങ് 16:31. ஆமென். 1 ராஜாக்கள் 16வது அதிகாரம் 31வது வசனம். വായിച്ച മോനെ. ഹല്ലേലൂയ. ஹல்லேலூயா. പ്രൈസ് ദി ലോർഡ്. ஆமென். സീദോൻ രാജാവിന്റെ മകളാണ് ഇസബേൽ. அவன் சீதோனியரின் ராஜாவாகிய ஏபாத், ஆமென், ஏத் பாகாலின் குமாரத்தி தான் எசபேல். സീദോന്റെ ക്യാപിറ്റലാ സാരഫാത്ത്. ஆமென். சீதோன் தேசத்தினுடைய தலைநகரம் தான் இந்த சாரிபாத். അവിടെയാ ഇപ്പൊ ഏലിയാവ് വന്ന് നിൽക്കുന്നത്. அங்கேதான் இங்கே ஏலியா வந்திருக்கிறார். വിശ്വസിക്കേ. விசுவாசிங்க. ശത്രുവിന്റെ ക്യാപിറ്റലിൽ ദൈവം നിന്നെ നിർത്തി
ബ്ലസ് ചെയ്യാൻ പോവുകയാണ്. ശത്രുവിനുടേതാണ് തലനഗരത്തിലേക്ക് കർത്തർ ഉന്നെ കൊണ്ടുവന്ന് ഉന്നെ ആശീർവദിക്കാൻ പോകുகிறார். കരങ്ങളെ അടിച്ചു പറയണം, ദൈവത്തെ സ്തുതിക്കണം. ആമേൻ. നല്ല കൈകളെ തട്ടി ദേവനെ തുതിങ്ങ. ഹല്ലേലൂയ, ഹല്ലേലൂയ. എവിടെയാണോ നീ ശത്രുവിനെ ഭയന്നിരുന്നത്, எந்த இடத்தில் நீங்கள் சத்துருவை கண்டு பயந்தீர்களோ അവിടെ നിന്ന് அங்கிருந்து ശത്രുവിന്റെ ഹെഡ് ഓഫീസിൽ ദൈവം നിന്നെ കൊണ്ടുപോകാൻ പോകും. அங்கிருந்து சத்துருவுடைய ஹெட் ஆபீஸ்க்கே கர்த்தர் உன்னை கொண்டு போக போகிறார். വിശ്വസിക്കുന്നവർ ആമേൻ പറഞ്ഞാട്ടെ. விசுவாசிக்கிறவர்கள் ஆமென் சொல்லுங்க. ശത്രുവിന്റെ ഹെഡ് ഓഫീസിനെ തകർക്കുന്ന ഒരു അഭിഷേകം, சத்துருவுடையதான ஹெட் ஆபீஸை அழிக்கக்கூடிய ஒரு அபிஷேகம் ഇന്ന് രാത്രി ദൈവം നിന്റെ മേൽ അയക്കാൻ പോവുകയാണ്. இந்த இரவு தேவன் உங்கள் மேல் அனுப்ப போகிறார். ഹല്ലേലൂയ, ஹல்லேலூயா. നിന്നെ ഉപദ്രവിച്ച ശത്രു എഴുന്നേറ്റ പട്ടണത്തെ, ஓ உங்களை உபத்திரவப்படுத்தினதான சத்துரு எழும்பப்பட்டதான அந்த பட்டணத்திலிருந்து, നിന്നെ കൊല്ലുമെന്ന് വെല്ലുവിളിച്ച ശത്രുവിന്റെ പട്ടണത്തെ, உங்களை கொன்று போடுவேன் என்று சவால் விட்ட அதே சத்துருவின் பட்டணத்திலே, നിന്നെ നിന്ദിച്ച് അപമാനിച്ച അതേ ശത്രുവിന്റെ പട്ടണത്തെ, உங்களை நிந்தித்து அவமானப்படுத்தின அதே சத்துரு இருக்கக்கூடிய பட்டணத்திலே ദൈവം നിന്നെ പുലർത്താൻ പോവുകയാണ്. தேவன் உங்களை போஷிக்க போகிறார். കരമടിച്ചു പറഞ്ഞാട്ടെ. கையை தட்டி கர்த்தரை துதிப்போம். നിന്നെ തകർക്കുമെന്ന് വെല്ലുവിളിച്ച അതേ പട്ടണത്ത് ദൈവം നിന്നെ പുലർത്താൻ പോവുകയാണ്. ஓ உன்னை அழித்து விடுவேன் என்று சவால் விட்டு அதே தேசத்திலே கர்த்தர் உங்களை போஷிக்க போகிறார். ഹല്ലേലൂയ, ஹல்லேலூயா. ഹല്ലേലൂയ, ஹல்லேலூயா. ഏലിയാവ് സാരഭാത്തിലെ വിധവയുടെ വീട്ടിൽ പോകുമ്പോ எலியா சாரிபாத்தின் விதவை வீட்டுக்கு செல்லும்போது അവള് മരിക്കാൻ വേണ്ടിട്ടിരിക്കുക, அவள் மரித்து போகலாம் என்று நின்று கொண்டிருக்கிறார். സൂയിസൈഡ് ചെയ്യാൻ വേണ്ടിട്ട്, தற்கொலை செய்து கொள்ள இருக்கிறார். ഒരേ സിറ്റുവേഷനിൽ പോകുന്ന രണ്ടുപേരും ഒരുമിച്ച് ചേരുകയാണ്. ஆமே, ஒரே சூழ்நிலையில் போகக்கூடிய ரெண்டு பேர் ஒருமித்து சேர்கிறார்கள். കെരീത്ത് തോട്ടിൽ വെച്ച് ഏലിയാവ് ജീവനെ എടുത്തുകളെ എന്ന് പറഞ്ഞു. ஆமே, கேரித் ஆற்றங்கரையில வைத்து எலியா சொன்னார், என் ஜீவனை எடுத்துக்கொள்ளும் என்று சொன்னார். ഇവിടെ സാരാപത്തിലെ വിധവ സ്വയം മരിക്കാൻ വേണ്ടിട്ടിരിക്കുക. சாரிபாத்தின் விதவை தானே மரித்து போகலாம் என்று அவள் சிந்தித்துக் கொண்டிருக்கிறாள். ആള് നടന്ന് നടന്ന് നല്ല വിശന്നു. ஆமென். இவர் நடந்து நடந்து பயங்கரமான பசி உண்டாயிற்று. പോയടനെ ഹൗ ആർ യു എന്നല്ല ചോദിച്ചത്, போன இடத்துல எப்படி இருக்கீங்கன்னு கேட்கல, ബ്രേക്ക്ഫാസ്റ്റ് തരാനാ പറഞ്ഞത്. காலை உணவு கொடுக்கலாமா அப்படின்னு தான் கேட்டா. അവള് പറഞ്ഞു, அந்த நபர் சொன்னார், ഉള്ള ബ്രേക്ക്ഫാസ്റ്റ് തിന്ന് ഞാൻ മരിക്കാൻ വേണ്ടിട്ടിരിക്കുക. இருக்கிற பிரேக்ஃபாஸ்டையும் சாப்பிட்டுட்டு நாங்க செத்து போகலாம்னு இருக்கோம். ഹല്ലേലൂയ, ஹல்லேலூயா. നീ അത് എനിക്ക് താ. ஆமே. ஆனா எலியா சொல்றாரு, அத முதல்ல எனக்கு கொடு. എനിക്കിപ്പോ ഒരു അപ്പം തിന്ന് ശീലമുണ്ട്. ஆமே, எனக்கு இப்போ ஒரு அப்பத்தை சாப்பிட்ட பழக்கம் எனக்கு இருக்கு. ഒരപ്പം തിന്നാ മതി, എനിക്ക് വിശപ്പ് മാറും. ஆமே, ஒரு அப்பத்தை சாப்பிட்டாலே போதும், எனக்கு இருக்கக்கூடிய பசி அடங்கிடும். ബാക്കിയുള്ളത് നീ നിന്റെ മകനും തിന്നിട്ട് ചാകെ എന്തോ ചെയ്യും. மீதம் உள்ளதை சாப்பிட்டுட்டு நீயோ உன் மகனும் ஆமென் இருங்கேல செத்து போங்க, ஏதாவது பண்ணுங்க. എനിവേ, ஆனா സാരാഭാത്തിലെ വിധവ சாரிபாத்தின் விதவை ആദ്യം മടിച്ചുവെങ്കിലും முதலாவது கொஞ்சம் தயங்கினாள் என்றாலும் അവസാനം கடைசியில் അവക്കുള്ളതെല്ലാം പ്രവാചകന് കൊടുത്തു. அவளுக்கு இருக்கிறது எல்லாத்தையும் தீர்க்கதரிசி கொடுத்துட்டா. എപ്പോഴാണോ അവളുടെ കയ്യിലുള്ളത് പ്രവാചകന്റെ കയ്യിൽ കൊടുത്തത്, எப்பொழுது தன் கையில் இருந்ததை அந்த அப்பத்தை தீர்க்கதரிசியின் கையில கொடுத்தாலோ അവളെ കലത്തിലെ ലോക്ക് മാറി അൺലോക്കായി. அவளுடைய பானை கலசத்துல பூட்டப்பட்டிருக்கிற சூழ்நிலை மாறி திறக்கப்பட்ட அனுபவம் உண்டாயிற்று. കരങ്ങളെ അടിച്ചു പറഞ്ഞാട്ടെ. கைகளை தட்டி சொல்லுவோம், ഇഫ് യു ആർ prophet, நீங்க ஒரு தீர்க்கதரிசியா, നീ പോകുന്നിടത്ത് അൺലോക്കുകൾ നടക്കും. நீங்க போகிற இடத்திலெல்லாம் ஒரு திறப்பு உண்டாகும். എനിക്ക് വിശ്വാസമുണ്ട്. நான் நம்புகிறேன். ഞാൻ ഈറോഡ് ഈ സഭയിൽ വന്നത്, நான் ஈரோட்டில் இந்த சபையில் வந்தது പിശാച് ലോക്ക് ചെയ്ത് വച്ചിരിക്കുന്നതിനെ അൺലോക്ക് ചെയ്യാനാണ്. பிசாசு பூட்டி வைத்திருக்கிறதெல்லாம் திறந்து ഇന്ന് வைக்கத்தான். രാത്രി ആത്മാവിനോട് പറയുന്നു, இந்த இரவில் ஆவியானவர் சொல்லுகிறார், സഭയ്ക്ക് വേണ്ടിയിട്ടുള്ള പ്രോപ്പർട്ടിയുടെ ലോക്കിനെ ഇന്ന് രാത്രി ഞാൻ അൺലോക്ക് ചെയ്യുകയാണ്. சபைக்காக வைக்கப்பட்டிருக்கிற அந்த நிலத்தை பூட்டப்பட்டிருக்கிற அனுபவத்தை இப்போதே இந்த வேளையில் நான் திறக்கிறேன். ആ പ്രോപ്പർട്ടിയുടെ മേലുള്ള ലോക്ക് അൺലോക്ക് ആകട്ടെ. அந்த நிலத்துக்கு மேல இருக்கிற பூட்டு திறக்கப்படட்டும். IAS എന്ന പദവിയിൽ ഇന്ന് എത്തത്തില്ലെന്ന് പിശാച് വെല്ലുവിളിക്കുമ്പോൾ ഞാൻ അതിനെ അൺലോക്ക് ചെയ്യുകയാണ്. IAS என்று சொல்லப்படுகிற பதவிக்கு நீ போக மாட்டாய் என்று பிசாசு சவால் விடும்போது நான் அந்த பூட்டை இயேசுவின் நாமத்தில் திறக்கிறேன். നിന്റെ ജോലിയെ പിശാച് ലോക്ക് ചെയ്യുമ്പോൾ ഞാൻ അതിനെ അൺലോക്ക് ചെയ്യുകയാണ്. வேலையை பிசாசு பூட்டி வைத்திருக்கிறார் என்றால் அவற்றை நான் திறக்கிறேன். നിന്റെ ഭാവിയെ പിശാച് ലോക്ക് ചെയ്ത് വെച്ചിരിക്കുന്നുവെങ്കിൽ ഞാൻ ഇന്ന് അൺലോക്ക് ചെയ്യുകയാണ്. எதிர்காலத்தை சத்துரு பிசாசு பூட்டி வைத்திருக்கிறார் என்றால் நான் அவற்றை இந்த வேளையில் திறக்கிறேன். പരിശുദ്ധാത്മാവ് ഇന്ന് രാത്രി പറയുന്നു, பரிசுத்த ஆவியானவர் இந்த இரவில் சொல்கிறார், വിവാഹം കഴിയാത്ത കുഞ്ഞുങ്ങൾ വിവാഹിതരായി മാറും. ஓ திருமணம் ஆகாமல் இருக்கிற பிள்ளைகள் திருமணம் ஆகும். കുഞ്ഞുങ്ങൾ ജനിക്കാതെ பிள்ளைகள் பிறக்காமல் ഗർഭപാത്രങ്ങളെ ലോക്ക് ചെയ്ത് വെച്ചിരിക്കുന്ന ஆமென் கர்ப்பத்தை பூட்டி வைத்திருக்கிற അതിനെ ഞാൻ അൺലോക്ക് ചെയ്യുകയാണ്. அதை நான் திறக்கிறேன். ബിസിനസ്സിനകത്തുള്ള ലോക്കുകളെ അൺലോക്ക് ചെയ്യുകയാണ്. பிசினஸ்ல இருக்கக்கூடிய பூட்டுகளை நான் திறக்கிறேன். മിനിസ്ട്രിയില്
ஊழியத்தில் എത്ര ശ്രമിച്ചിട്ട് മുന്നേറാൻ കഴിയാതെ, எவ்வளவுதான் முயற்சித்தும் முன்னேற முடியாமல், ഒരു ലെവലിൽ നിന്ന് അടുത്ത ലെവലിൽ പോകാൻ കഴിയാതെ, ஒரு நிலையில் இருந்து அடுத்த நிலைக்கு போக முடியாமல் ലോക്കിലിരിക്കുന്ന ആരെങ്കിലും ഉണ്ടെങ്കിൽ, பூட்டப்பட்ட நிலையில் யாராவது இருந்தால், ഇന്ന് രാത്രി ഞാൻ അതിനെ അൺലോക്ക് ചെയ്യുകയാണ്. இந்த இரவிலே நான் அவற்றை திறக்கிறேன். This is a time for unlocking season. இது திறக்கப்படுகிற காலம். Hallelujah. Hallelujah. അടുത്ത രാജ്യങ്ങളിൽ പോകാതെ, அடுத்த தேசத்துக்கு போக முடியாமல், വിസകൾ വരാതിരിക്കേണ്ടതിന്, விசாக்கள் வராமல் இருப்பதற்கு, നീ ഓസ്ട്രേലിയയിൽ പോകാതിരിക്കേണ്ടതിന്, நீ ஆஸ்திரேலியா போகாமல் இருப்பதற்கு, നീ യുഎസ്എയിൽ പോകാതിരിക്കേണ്ടതിന്, യുഎസ്എ தேசத்துக்கு போகாமல் നീ இருப்பதற்கு, അയർലൻഡിൽ പോകാതിരിക്കേണ്ടതിന്, அயர்லாந்து போகாமல் നീ இருப்பதற்கு, അടുത്തൊരു രാജ്യത്തിൽ പോകാതിരിക്കേണ്ടതിന്, நீ அடுத்த ஒரு தேசத்துக்கு போகாமல் இருப்பதற்கு, നിന്നെ ലോക്ക് ചെയ്ത് വെച്ചിരിക്കുന്ന உன்னை பூட்டி வைத்திருக்கிற പൈശാചിക മണ്ഡലങ്ങളെ பிசாசின் மண்டலங்களை ഇന്ന് രാത്രി இந்த இரவே ഞാൻ അൺലോക്ക് ചെയ്യുകയാണ്. நான் திறக்கிறேன். വിശ്വസിക്കുന്നവർ കരം അടിച്ച്, விசுவாசிக்கிறவங்க நல்ல கையை தட்டி, നീ ആരാധിക്കുമ്പോൾ ലോക്കുകൾ പൊട്ടുന്നു, ലോക്കുകൾ പൊട്ടുന്നു, நீங்கள் ஆராதிக்கும் பொழுது பூட்டுகள் உடைகிறது, பூட்டுகள் உடைகிறது, ലോക്കുകൾ പൊട്ടുന്നു பூட்டுகள் உடைகிறது. യേശുവിൻ നാമത്തിൽ, இயேசுவின் நாமத்தில் this is a time for unlock. இது திறக்கப்படுகிற நேரம். അൺലോക്ക് ആകട്ടെ, അൺലോക്ക് ആകട്ടെ, திறக்கப்படட்டும், திறக்கப்படட்டும், അൺലോക്ക് ആകട്ടെ. திறக்கப்படட்டும். നിന്റെ ഭാവിക്ക് വിരോധമായി உங்க எதிர்காலத்துக்கு விரோதமாய் പിശാച് വെച്ചിരിക്കുന്ന സകല ലോക്കുകളും ஓ பிசாசு வைத்திருக்கிற சகல பூட்டுகளும் ഇപ്പോൾ തുറക്കട്ടെ. இப்போதே திறக்கப்படட்டும். പോരെ 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 പോരെ. நல்ல கையை தட்டி வாய்களை திறந்து, எவர்கள் எல்லாம் சத்துரு பூட்டி வைத்திருக்கிறானோ, எவர்கள் எல்லாம் பூட்டி வைத்திருக்கிறானோ, ആരും മൗനമായിരിക്കരുത്. யாரும் மௌனமா இருக்க வேண்டாம். நல்ல അന്യഭാഷ പറഞ്ഞ്, അന്യഭാഷ പറഞ്ഞ്, அந்நிய பாஷை சொல்லி ആരാധിച്ച് ആരാധിച്ച് ஆராதிங்க, ஆராதிங்க. ശബ്ദം പുറത്ത് വരട്ടെ, ശബ്ദം പുറത്ത് വരട്ടെ, சத்தம் வெளில வரட்டும், ശബ്ദം പുറത്ത് വരട്ടെ. சத்தம் வெளில வரட்டும். വായ്കളെ തുറന്ന് പറ, வாயில திறந்து சொல்லுங்க, യേശുവേ, இயேசுவே, ഞാൻ ലോക്കിൽ നിന്ന് പുറത്തു വരാൻ ആഗ്രഹിക്കുന്നു. நான் பூட்டை விட்டு திறக்கப்படுகிற நிலைமைக்கு வர അടുത്ത விரும்புகிறேன். ലെവലിലേക്ക് മൂവ് ചെയ്യാൻ ആഗ്രഹിക്കുന്നു. அடுத்த நிலைக்கு நான் வர விரும்புகிறேன். അടുത്ത സീസണിലേക്ക് മൂവ് ചെയ്യാൻ ആഗ്രഹിക്കുന്നു. அடுத்த காலகட்டத்துக்குள் வர விரும்புகிறேன். സഭയ്ക്ക് വിരോധമായി, சபைக்கு விரோதமாய், കുടുംബങ്ങൾക്ക് വിരോധമായി குடும்பங்களுக்கு விரோதமாய் പിശാച് വച്ചിരിക്കുന്ന பிசாசு வைத்திருக்கிற സകല ലോക്കുകളും சகல பூட்டுகளும் ഇപ്പോൾ അൺലോക്ക് ആകട്ടെ. இப்போதே திறக்கப்படுவதாக. ആരാധിച്ചു ആരാധിച്ചു ആരാധിച്ചു. ஆராதிப்பு. நல்ல கைகளை தட்டி வாய்களை திறந்து எத்தனை பேர் ஜெபிக்க போறீங்க? ஆண்டவரே, என் குடும்பத்துக்கு விரோதமாய், எனக்கு விரோதமாய், என் எதிர்காலத்துக்கு விரோதமாய், வேலைக்கு விரோதமாய், எஸ் எவைகளை எல்லாம் சத்துரு பூட்டி வைத்திருக்கிறானோ அவற்றை இயேசுவின் நாமத்தில் நான் திறக்கிறேன் என்று சொல்லுங்க. வாய்களை திறந்து சொல்லுங்க. இப்போதே எனக்குரிய கதவு திறக்கப்படுகிறது. இப்போதே எனக்காக வைக்கப்பட்டிருக்கிற பாதையில நான் போகத்தக்கதாய் இதோ கதவு திறந்திருக்கிறது. இதோ திறந்த வாசலை உனக்கு முன்பதாய் வைத்திருக்கிறேன். அது ஒருவனும் பூட்டான். கையை தட்டி, கையை தட்டி, கையை தட்டி வாய்களை திறந்து അന്യഭാഷ പറഞ്ഞ്, எஸ் ദീപാര ദീപാല ഹതന ആരും മൗനമായിരിക്കരുത്, ആരും മൗനമായിരിക്കരുത്. யாரும் மௌனமா இருக்க வேண்டாம். കൈകളെ തട്ട്, കൈകളെ തട്ട്. நல்ல கைகளை தட்டி, எஸ் ஜீசஸ், நல்ல உற்சாகமாய் கைகளை தட்டி, ஓ திறக்கப்படுகிறது. ചില ബിസിനസ്സുകൾ അൺലോക്ക് ആകുന്നു, சில பிசினஸ்கள் அன்லாக் ஆகிறது, അൺലോക്കായി മാറുന്നു. திறக்கப்படுகிறது. This is the time for deliverance. இது விடுதலையின் நேரம். ആരാധിച്ചു, ஆராதிங்க, ஆராதிங்க. Yes, நல்ல yes. கையை தட்டி உற்சாகமாய் ஜீசஸ் கத்த திறக்கிறார். எவைகளை பூட்டப்பட்ட அனுபவத்தில் பார்த்தாயோ യേശുവേ, அவைகள் திறக்கப்படுகிறது. ഏലിയാവിന്റെ ദൈവം എവിടെ? எலியாவின் தேவன் எங்கே? ഏലിയാവിന്റെ ദൈവം എവിടെ? எலியாவின் தேவன் எங்கே? കാക്കയുടെ വരവ് നിന്നാലും, தாகத்தின் வருகை நின்று போனாலும், ഉറവ നിന്ന് പോയാലും, ஊற்று அடைக்கப்பட்டாலும் ദൈവത്തിന്റെ വരവ് നിൽക്കത്തില്ല. தேவனுடைய வருகை கிரியைகள் நின்று போகாது. ദൈവത്തിന്റെ ശബ്ദത്തെ സ്റ്റോപ്പ് ചെയ്യാൻ പറ്റില്ല. தேவனுடைய சத்தத்தை தடுக்க முடியாது. ദൈവ പ്രവൃത്തിയെ സ്റ്റോപ്പ് ചെയ്യാൻ പറ്റില്ല. தேவ கிரியைகளை தடுக்க முடியாது. ദൈവമേ, தேவனே, നീ അൺസ്റ്റോപ്പബിൾ ആണ്. நீ தடுக்க கூடாதவன். You are unstoppable. நீ தடுக்க You கூடாதவன். are unstoppable. நீ தடுக்க கூடாதவன். Your blessing unstoppable. உம்முடைய ஆசீர்வாதம் தடுக்கப்பட முடியாதது. Yes, yes, yes. Yes. Hallelujah. Hallelujah. നമ്പുവേൻ യേശു ഒരുവരേ, ഞാൻ നമ്പുവേൻ. വായ്കളെ തുറന്ന് ஓ நம்புவேன் என் இயேசு ஒருவரை. ഞാൻ നമ്പുവേൻ എൻ യേശു ஒருவரை. நான் நம்புவதற்கு ஒன்றுமில்லை என்றாலும்
நம்புவேன் இயேசு ஒருவரை. நான் நம்புவதற்கு நான் நம்புவதற்கு ஒன்றும் இல்லை என்றாலும் நம்புவேன் இயேசு ஒருவரை.